ஒரு 4-5 பையன் இருக்கான், ஒரு 10 பையன் எவனுக்கு பிறந்தானே தெரியல. அறிவாலயத்தில் ஊத்துற கஞ்சிக்கு பிறந்தானு தெரியல, இல்லை அதுக்கு பிறந்தானு தெரியல. என் அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறான், என் தம்பி கார்த்தியை பற்றி பேசுகிறான். டேய் இன்னைக்கு தான் என் தம்பி கார்த்தியை பற்றி தெரியுமாடா உனக்கு? என் தம்பி துறையை பற்றி இன்னைக்கு தான் தெரியுமா? என் அண்ணன் சீமானை பற்றி இன்னைக்கு தான் தெரியுமா? என்னடா கல்றா ரீல் விடுறீங்க? தபா நீங்க ஒரு எடிட்டரை வச்சு படம் முடிக்கணும். என் தம்பி கார்த்தி ஒத்தாளா இருந்து உங்க நார டாரா தூச்சுவான். ஆனா சாதாரண விட்டு புள்ள நினைச்சியா? என் அண்ணன் படிப்படியாக பண்பை ஊட்டி, அடக்கத்தை ஊட்டி, அறிவை ஊட்டி இந்த மண்ணிலே அவனை மிகப்பெரிய ஆடம்பரமாக நிறுத்திருக்கிறார். உங்களை மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மானம் கட்ட பயில. நான் அங்க இருந்தா வந்த நானு, நீ தெரிஞ்சுக்க. நீ எல்லா பயிலும் ஏமாத்தா, நீ இதே முரசனி ஏமாத்த முடியாது. பட்டுவா பயன்ல நீங்க எத்தனை மணிக்கு தண்ணி அடிப்பீங்க, எத்தனை மணிக்கு ஊருக்குள்ளே கெடுப்பீங்க, எல்லா செய்தியும் இந்த முரசுக்கு தெரியும். ஏமாத்திரவா வச்சுக்காத நீ. என் தம்பி துறையை பத்தி பேசுறது, என் அண்ணன் மீச ராஜேந்திரன் முன்னோட நினைக்கிறேன். எல்லாரையும் பத்தி பேசுறான்டா, குதிக்கிறான். ஆமா அப்படியே குதிக்கிறான். நாங்க ராஜா, எங்க தங்க மாதிரி சொல்லணும், நாங்க பொதிர்னு குதிக்கிற ஆள் இல்லை ராஜா, நாங்க பட்டார்னு வெட்டிக்கிற ஆளு. அந்த கூட்டமே செதறிப்புடா. என்னையாவது ஒழுங்கா செய்யறீங்களா நீங்க? என் தம்பி எங்க கடுமையா பேசிட்டான்னா அப்ப எங்க போறான்? உன்னை யூரின் போறானா, பாத்ரூம் போறானா, பக்கத்துல போறானே. ஏன்னா பூலிங்கடா நீங்க, நாயாடா நீங்க, எட்டி வாப்ப பிடிச்சு போறதுக்கு. பார்த்துக்க, நீ என்ன பேச வைக்காத. நான் ஒரு நாள் வரையும் திட்டுவேன். என்ன சொல்றது என்னன்னா, ஏய் நீ திமுகவிலே பேசிருக்கலாம், மற்ற கட்சியில பேசிருக்கலாம், விஜயகாந்த் கட்சியில பேசிருக்கலாம், அது வேற கட்சி. இது இந்த இனத்தின் விடுதலையை மீட்டெடுப்பதற்கு நம்மால், அண்ணன் தம்பிகளால், அக்கா தங்கையால், அப்பன் தாயால் கட்டி எழுப்பப்படுகிற பெரிய ஆலயம். இந்த ஆலயத்துல நீ அறிவார்ந்த வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும்னு ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துறாரு. நீங்க என்ன பேசுறீங்க? ஒப்பேன் உங்க அப்ப என்ன அரசியல் சொல்லிட்டு போகணும்ல. உயிரினும் மேலான தமிழோடன் பிறப்புகளே. அடுத்த வார்த்தை தமிழர்களே, தமிழர்களே தொண்டை உள்ள போயிடுவாங்க. என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுவரமாகத்தான் வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு தமிழன் தமிழச்சி எல்லாரையும் கவிழ்த்து விட்ட வரலாறு கருணாநிதிக்கு உண்டு. கருணாநிதிக்கு இவரு யாரு யாரு ஸ்டாலின், இவன் தான் ஸ்டாலின் பேர் வச்சானு தெரியடா. ஆகையினாலே வா இங்க மேலே ஏறு. ஒன்று ஒரு பக்கம் நிற்கிறேன், என் தம்பி காத்தி இந்த பக்கம் நிற்கிறேன். அவனை விட நீ அறிவார்ந்த வார்த்தைகளை பேசிவிட்டா முரசு சலாம் போட்டு போடுறான். பேசுறதையே பேசுறது. ஆகையினாலே என்னன்னு தெரியலடா. திருநெல்வேலிதான் மறைச்சு வைக்கிறது எவ்வளவு போய் சொல்றான் தெரியுமா? இந்த நாட்டு சொத்துக்களை, மக்கள் சொத்துக்களை, மக்கள் வரிபணத்தை, மக்கள் இடத்தை திருடின பயிலுவோ எவ்வளவு போய் சொல்றான். எங்களுக்கு பொய்யே கிடையாது, மடியில கணம் கிடையாது, வழியில பணம் கிடையாது. பார்த்தா பேசணும், நீங்க பேசுங்க பார்ப்போம், எழுதி வச்சுக்கிட்ட. ஆகையினாலே சோறு கூட்டுறாரு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்தா நான் சத்தியமாக சொல்கிறேன், அழுகுறேன் சில சமயத்தில். ஏன்டா உனக்கு இந்த வேலை எல்லாம்? சின்ன சேகுவாராகட்ட விட்டுட்டு போயேன். யாரு நயன்தாரா கூட சுத்துமே, அது வரையும் திட்டுவான், நீ ஏன் அதெல்லாம் பேசுகிறேன்னு. ஏதாவது தெரியுமாடா உங்களுக்கு? நாங்கள் படிப்படியாக இந்த மண்ணை மீட்டணும், மக்களை மீட்டணும். என் அண்ணன்
இந்த நாட்டில் போராடின சிங்கள பயிலோ எங்க அண்ணனை தோற்கடிச்சு அந்த நாட்டை தனக்காக ஆக்கிவிட்டான். எங்களுக்கு இருக்கிற ஒரே தாய்நாடு இந்த தமிழ்நாடை நாங்கள் மீட்டெடுத்து சொந்த நாளாக்கி உலகத்தில் பழி வாழ்ந்து கொண்டிருக்க அத்தனை தமிழம் இந்த மண்ணினை குடியமர்த்த வேண்டும்னு வைராக்கியத்தோட கஞ்சி தண்ணி இல்லாம வெறுவயத்தோட நெஞ்சு முடைக்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல வேகமா பேசினாரு, இன்னைக்கு அப்படியே குறைச்சிக்கிட்டே சிரிச்சுட்டு எங்க அண்ணன் மாதிரி. ஏன்னா அவன்லாம் கடுமையாயிட்டான். எவன் அமைதியா இருந்தாலும் அவன்லாம் ரொம்ப கடுமையா பேசுறான். நீங்க கைபேசியை பார்த்தா போது ஒரு நாளைக்கு 5-6 காணொளி வருது. எவனோ பேசுறான், என்னென்னமோ பேசுறான். ஒன்றுதான், பொண்ணு பார்க்கும் போது பார்த்துட்டு வந்துருவான். முதல்ல பொண்ணு பார்க்க நம்ம ஆள் போவான், போனோடனே பார்த்துட்டு வந்துருவான். அப்புறம் பொண்ணு வந்து கிளிக்காய் போயிட்டுனா கொஞ்சம் நெருக்கமா போய் எத்தனை பவுனு போடுறீங்கன்னு கேட்பான். ஏன்னா காரு வாங்கி கொடுக்குறீங்களா, வீடு வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்பான். அதுக்கப்புறம் வந்து வீடை எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்கா. அது மாதிரிதான் திமுக காரனுக்கு இன்னைக்கு அள்ளு இல்லை, நம்மளை தோண்டி தொறாயிறான். என் நம்பி ஒருத்தங்க பேசுறான், டேய் நான் திமுக காரனுக்கு மரியாதைக்குரிய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வது, என் தம்பி பேச வந்து பேசுங்க வர. நாங்க பேசுற போது கொடா இது உங்களுக்கு. நாங்க ஒப்படை பார்த்து என்ன அண்ணாவை வந்து போண்டா வாங்கி கொடுத்தா பகோடா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவான். அவரை பார்த்து அரசியலுக்கு வந்த தம்பிகள் இல்லடா இந்த மண்ணிலே, இந்த உலகத்திலே 22 நாடுகளை ஆளவிட்ட மேதகு பிரபாகருடைய பிள்ளைகளாக நிற்கிறோம். எங்களை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பயமுறுத்தல. எங்க அண்ணன் கண்ணை பாரு, எங்க அண்ணன் கண்ணை முகத்தை பாரு. நான் சத்தியமா சொல்றேன், சத்தியம் விட்டு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வெறும் வயிற்றோட தான் வந்தேன். வீட்டில் என் பொண்டாடி திட்டினா எங்க போற போக்குல கறியாவது வாங்கி கொடுத்து போகலாம்னு. இல்ல இன்னைக்கு திமுக கார பையில கிழிச்சு தொங்க விடுற ஒரு ஆர்ப்பாட்டம். நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சீங்க? வாங்க நாளைக்கு மேடை போடுங்க, எங்களை போல பேசுங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை நீங்கள் ஆண்டு வைக்கிறீர்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள்? பட்டியல் போட தயாரா? ஸ்டாலின் அவர்கள் பட்டியல் போடுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் பேசுவதை நிறுத்தி விடுகிறோம். நம் மன்னன் சீமான் 2026 இந்த மண்ணினுடைய முதல்வர், எல்லாம் மாறும், உலக நாடுகள் எல்லாம் வியக்கும் என்று சொல்லி அச்சம் என்பது மட்டுமை, அஞ்சாமல் எண்ணுகிற சீமானுடைய உடைமை. 6 சாவு 100 சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி